நல்தமிழ் பேசி வாழ்தல் வேண்டும். கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இம்மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பச்சையம்மான் சரவணன் அவர்களுக்கும் வணக்கம். மாணிக்கம்மையா அவர்களுக்கும் வணக்கம். மனித பிறப்பு உயர்வானது. அது உயர்வதும் தாழ்வதும் இந்த சமூகத்தின் கையில். அதாவது அம்மாவிடம் இருந்து வரும் பால் சுத்தமாக தான் இருக்கின்றன. அதை நாம் சுத்தமான பாத்திரத்தில் வைத்தால் தயிர், மோர், வெண்ணெய், நெய் கிடைக்கின்றது. அசுத்தமான பாத்திரத்தில் வைத்தால் தயிர், மோர், வெண்ணெய் கிடைக்கவில்லை. அதாவது இந்த மண்ணில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் சுத்தமாக தான் பிறக்கிறார்கள். அவர்களை இந்த அசுத்தமான சமூகம் கிடைக்கின்றன. அதனால் ஆசை, வஞ்சம், சூழ்ச்சி, பொறாமை அனைத்தும் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிலையில் வள்ளலார் தோன்றி சுத்தமாக பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் சுத்தமான பாத்திரம் சகரச சுத்த சன்மார்க்கத்தில் சேர்த்து அன்புள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, பிறருக்கு உதவும் மனமுள்ளவர்களாக மாற்றிவிடுகிறார். அதாவது அகத்தை கருத்து புறத்தை வெறுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவிக்கிற எவரும் இகத்தை பரப்பை பெற்று மகிழ்ந்திருந்ததற்கென்றே இறைவன் என்னை வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு குயவன் பானை செஞ்சிருந்தானா. அந்த வழியில ஒரு ஐயா போனாராம். அந்த ஐயா வந்து நீ ரொம்ப அழகா பானை செய்யறப்பா, உன்னோட பானை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த குயவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு ஆடு கட்டி வச்சிருந்தானா. ஏன்பா இந்த ஆடு அப்படின்னு கேட்டாராம் அந்த ஐயா. குயவன் சொன்னானா, இந்த ஆடு வந்து எங்க சாமிக்கு பலி கொடுத்தா என்னோட வருமானம் நல்லா இருக்கும், என் குடும்பத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னானா. அந்த ஐயா வந்து அவன் செஞ்சு வச்ச பானையிலே ஒரு அழகான பானையை எடுத்து அவன் கண்ணு முன்னாடியே போட்டு உடைச்சாரு. அந்த குயவன் கேட்டானா, ஏன் ஐயா உடைச்சிங்க? இந்த மண்ணை தேடி அந்த வடிவத்துக்கு எடுத்து மண்ணை தீட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பேன், ஏன் ஐயா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டானா அந்த குயவன். அந்த ஐயா சொன்னாராம், நீ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச பானைய உன் முன்னாடி போட்டு உடைச்சா அவனுக்கு கோவம் வருது இல்ல? அது மாதிரி தானே கடவுள் அந்த பாட்டை படைச்சார்ல, நீ அந்த கடவுளுக்கே கொடுக்கறதுக்கு கரெக்டா அப்படின்னு கேட்டாராம். அந்த குயவன் சொன்னானா, ஐயா இனிமே நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் காரணம் விழுந்தாராம். எழுந்து பார்க்கும்போது இவர் அவர்தான் வள்ளலார். அகத்தை கலத்து புறத்தை வெறுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவிக்கிற எவரும் இகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்ததற்கென்றே இறைவன் என்னை வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். எல்லாருக்கும் ஒரு புதிர் சொல்லட்டுமா? ஒரு கிணற்று நீரால் 6 கிணறுகளை நிரப்ப முடிகிறது. ஆனால் 6 கிணற்று நீராலும் ஒரு கிணற்றை நிரப்ப முடியவில்லை. அது என்ன? இதற்கு பதில் தெரிந்தவர் உங்களில் யாரும் இல்லை என்றால்
அருட்பெருஞ்சோதி திருவெளி உலகத்திற்கு முதலில் அழைத்துக் கொண்ட தலைப்பிலை வள்ளல் பெருமானே ஆவார். தர்ம